ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மக்களே, இன்னைக்கு ஒரு மீன், சின்ன சின்ன மீன். இந்த ஊரில் குழம்பு வைக்கிறக்கும் அங்கே வைக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் தேங்காய், மிளகா, ஜீரகம் இது மூணும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் நிறைய போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அப்போ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த குழம்பு நான் வைக்கிறேன். கடுகு போட மாட்டேங்க, மீன் குழம்புக்கு கடுகு போட மாட்டேன், வெந்தயம் போடுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெந்தயம் போடுவேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, தக்காளி பழம், சின்ன உள்ளி, வெளுத்துள்ளினா பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு வணக்கி தக்காளியெல்லாம் போட்டு ஒரு வணக்கி அதை அரைச்சதில் ஊற்றி போட்டு இந்த ஒரு குழம்பு இங்கே செய்கிற வழி. அவங்க இங்கெல்லாம் எல்லாருமே பச்சையில் செய்வாங்க, அப்படியே வச்சுருவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு அதிக எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க, பயமாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி செஞ்சால் எண்ணெய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீறி எண்ணெய் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. வெந்தயம், கடுகு போட மாட்டேன், மீன் குழம்பு கடுகு போட மாட்டேன். அப்புறம் இது சின்ன வெங்காயம், லேசாக செவந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய குடும்பமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம நானும் அம்மாவும் தானே, 2 பேர் தானே. மஞ்சத்தூள், அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தேங்காய், ஜீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். குழம்பு இப்படி தான் வைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் பச்சையாகவே சட்டி மண்சட்டி வச்சுக்கிறாங்க. மண்சட்டி வச்சுட்டு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் வெங்காயம் எல்லாம் பச்சையாகவே போட்டுடுறாங்க. அறுத்து போட்டோம்னா கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டு கொதிக்க வச்சு மீனை ஃபஸ்ட்டே போட்டுடுறாங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனை போட்டுடுவாங்க. நம்ம இறக்குற நேரம் தான் மீன் போடுவோம் இல்லைங்களா? மீன் உடஞ்சிடும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் லேசாக புளி, கருப்பு புளிங்க,
கரைச்சி வச்சுருந்தேன். லேசாக, அதிகம் உப்பு போடுறது லேசாக. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி லேசாக ஊற்றலாம், அதிகம் வேண்டாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய், இஞ்சி, உப்புங்க, கல் உப்பு அதிகம் வேண்டாம், லேசா. நான் எப்போ உப்பு பார்க்க மாட்டேங்க. எந்த குழம்பு வச்சாலும் உப்பு பார்க்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் எடுத்து நான் வெளியே வைப்பேன். காக்காய்க்கோ, காக்கா வந்தால் காக்கா எடுக்கும், காக்கா இருந்தால் ஏதோ ஒரு ஜீவன் எடுக்கும். நான் உப்பு எப்போவுமே உப்பு பார்த்து எனக்கு பழக்கமே இல்லை. அது எங்கே செஞ்சாலும் உப்பு பார்த்து பழக்கம் இல்லை. நானே செய்கிறதுனால உப்பு பார்க்க மாட்டேன். வேறு யாராவது செஞ்சாலும் உப்பு வைக்க மாட்டேன், வெளியே வைக்க மாட்டேன். நானாக சொந்தமாக செஞ்சேன்னா உப்பு பார்க்க மாட்டேன் நான். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்புல இந்த பாருங்க, மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பண்ணிட்டேன். குழம்பு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கணும். இது நம்ம எவ்வளோ சோறு திங்கலாம் பாருங்கள். அம்மாவுக்கு இப்படி வச்சா ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊருக்காரங்க நான் சாப்பிட்ருக்கேன், எல்லா வீட்லேயும் போய் சாப்பிட்ருக்கேன். அப்படியே தண்ணியாட்டம் வச்சு விட்டுருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேணும்ல, அதெல்லாம் வெறும் தண்ணியாட்டம் இருக்கும். இந்த நான் வச்சுக்கிற குழம்புங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல குழம்புன்னு சாப்பிடும். இப்படியெல்லாம் அந்த வாய்க்கு ருசியாக அந்த வயசானவங்களுக்கு வச்சு கொடுத்தா அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இருப்பாங்க. அவங்க வெறும் தேங்காயாக போட்டு அரைச்சி நல்லா செஞ்சுட்டு நான் கொடுத்துருவேன். இதில் ஒரு பொரியல் ஏதாவது பண்ணும். பீன்ஸ் இருக்குது, பொரித்து கொடுப்பேன். மீன் குழம்பு வச்சாலும் ஒரு பொரியல் பண்ணணும் இங்கே. அப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் வேணும், மத்தியானத்துக்கு வேணும். அம்மாவுக்கு கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டு பழகியிருக்காங்க, அப்போ இருந்தே சாப்பிட்டு பழகியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் வைக்கிற குழம்புலாம் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு விட்டுட்டேன். குழம்பு ரெடிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு வீடியோ இருக்கிறது வசதி இல்லாமல் இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடிங்களா? நீங்கள் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து தண்ணியாட்டெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. மல்லிப்பொடி போடக்கூடாது, மல்லிப்பொடியெலாம் போடக்கூடாது. ஆனால் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, அப்படியே பரட்டின மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். குழம்பு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு.